வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் போர்டில் அழகாக மேட்ச் ஆகிருந்தது. ஆல் போர்டு மட்டும் தான் மேட்ச் ஆச்சு, வேறு எதுவுமே மேட்ச் ஆகலை. ஏன்னா நம்ம சொல்லி தான் கொடுத்தோம், நமக்கு இதில் எதுவும் மேட்ச் ஆகலைன்னு நீங்கள் ஆல் போர்டு போட்டுருங்க, ஆல் போர்டில் கண்டிப்பாக நமக்கு வந்துடும் அப்படின்னு கொடுத்தோம். வந்து பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்தோம். அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்டது 841. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா 431 இருக்குது, 431 கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் அழகாக பாஸு, 1ஆம் நம்பர் அழகாக பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். 3ஆம் நம்பருக்கு பதில் நமக்கு என்ன வந்துச்சு, 8ஆம் நம்பர் வந்துச்சு. அப்போது இதோடைய பவர் நம்பர் எக்ஸாக்டாக நம்ம கொடுத்தது வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா 341ங்கிற கணக்கு வருது. அப்போது இது 8ஆம் நம்பராக இருந்தால் 841 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும். அவ்வளோதான், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நம்ம விட்டளிச்சுக்கோமே தவிர ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நம்ம அப்படி தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி சூப்பராக வின்னிங் வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சீபோர்டு 5 நம்பர் எதிர்பார்த்தா வரல, ஆனால் ஃபார்மெட் மாறிடுச்சு 8 மணிக்கு. அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நமக்கு கட்டாயமாக ஃபார்மெட்டு மாறும். அப்படி மாறினா 2 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும், 4 1 அதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடிட்டான். ஃபார்மெட் கண்டிப்பாக மாறுங்க. இந்த டைம் அது மாறும். 6 மணிக்கு செட் ஆன மாதிரி 1 மணிக்கு செட் ஆன மாதிரி வராது. இது இன்னும் டோட்டலாகவே வந்து உங்களுக்கு 8 மணிக்கு மாறிடும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 4ஆம் நம்பரும் 1ஆம் நம்பர் வச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னும் அடிச்சிருந்தாங்கன்னா நமக்கு வந்து 8ஆம் நம்பர் வந்து நமக்கு பவரில் கொடுத்து அடிச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா அதான் கொடுத்தேன். எப்போயுமே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ வந்து ஒரு 8ஆம் நம்பர் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா, இது 3ஆம் நம்பராக நான் கொடுத்த இடத்துக்கு நேரம் 3ஆம் நம்பராக மாறிடுச்சு அப்படின்னா ஃபார்மெட் மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம கொடுத்து மேல் ஃபார்மெட்டில் கொடுத்துட்டு கீழ் ஃபார்மெட்டில் இறங்கி அடிப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறேன்னா பாருங்கள், 315 அப்படிங்கிற ஒரு நம்பர், அதே மாதிரி 153ங்கிற இது ரெண்டும் ஒரே மாதிரி மெத்தேடு. சரிங்களா? ரெண்டுமே ஒரே மாதிரி மெத்தேடு. ஏன்னா 1ஆம் நம்பர் செட் ஆகிருக்கு, 5ஆம் நம்பர் செட் ஆகிருக்கு, 3ஆம் நம்பர். இது அப்படியே டோட்டலாகவே ஒரே நம்பர் தான், ஒரே மாதிரி நம்பர் தான், ஒரே போர்டில் ஒரே மாதிரி செட்டான நம்பர்கள் தான். சரிங்களா? இதனால் நமக்கு இங்கே செட் ஆகிருச்சு. ஆனால் அடுத்த நம்பர் பாருங்கள், கொஞ்சம் மாறி செட் ஆகிருக்கு. நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 1 3 1 3 1. அப்போ எல்லாத்துலேயும் 3 1. ஆனால் ஒரு நம்பர் மட்டும் கொஞ்சம் மாற்றி அடிக்கிறாங்க இல்லையா? ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்டில் கொஞ்சம் மாற்றி அடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இதை அடிக்காங்க. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக வரும். அதைத்தான் நம்ம சொன்னோம். கண்டிப்பாக இந்த ட்ராவை நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்க. அப்படி ஆடினாங்கன்னா 4ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது, அதாவது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5/5/2024 இதில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்னா, இதுலேருந்து என்ன மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 3 நம்பர் என்னங்கிறத பார்ப்போம். 341 53. சரிங்களா? 341 53. அதே மாதிரி 373 11. அடுத்தது வந்து 448 41. சரிங்களா? இதுதான் நமக்கு இருக்கிற நம்பர். சரிங்களா? இந்த நம்பரை பேஸாக வச்சுக்கிட்டு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் இந்த ட்ராவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அது என்ன மாதிரி நம்பர்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து இல்லை நீங்கள் ஆக்சுவலாக சொல்கிறது உங்களுக்கு புரியுது. நீங்கள் வந்து நிறைய நம்பர் கொடுக்குறீங்க, என்னால் ஆட முடியல அப்படின்னு யாராலும் நினைக்கிறீங்களோ, இல்லைங்க நீங்கள் கொடுக்குற நம்பர் எனக்கு லாஸ்ட்டில் சி போல் ஒரு நம்பர் செட் ஆனால் போதும், ஆல் போல் ஏதோ ஒரு நம்பர் செட் ஆனால் போதும், அதை வந்து 3 நம்பராக மட்டுமே கொடுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 399 அப்படிங்கிற ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 799ங்கிற ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பண்ணிடலாம். என்னங்க அந்த 399க்கும் 799க்கு என்னங்க டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இதுக்கு வெறும் போஸ்ட் மட்டும் தான் போடுவோம், ஆனால் இதுக்கு அப்படியே வீடியோ போட்டுருவோம். ஆனால் நீங்கள் கொடுக்குற, நான் தான் சொல்ல பாருங்கள், நீங்கள் கொடுக்குற காசுக்கு வர்த்தான வின்னிங் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். சரிங்களா? ஏன்னா கொடுக்குறதுனால தான் நீங்கள் இவ்வளோ பேர் பார்க்குறீங்க, இல்லைனா பார்க்க மாட்டீங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஷோவுக்கும் 1000 பேர் 1500 பேர் பார்க்குறீங்க இல்லையா? பார்க்காமலாம் இல்லை. அப்போ நம்ம கொடுக்குற நம்பர் வருது, இப்போ பார்க்குறதுனால வர்றீங்க. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக நமக்கு வின்னிங் வர்றதுனால தான் நீங்கள் வரீங்க, இல்லைன்னா யாருமே வரமாட்டாங்க. ஷோவுக்கு 1500 பேர் 3000 பேர்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் 1000 பேர் 1000 வியூஸ் 2000 வியூஸ் போகுது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். சரிங்களா? அப்போது நம்ம கொடுக்குற நம்பர் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வருதுங்கிறதுனால தான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. இன்னும் கூட உங்களுக்கு தெளிவாக 3 நம்பர் தான் கொடுப்பேன். நீங்கள் ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் 3 நம்பர் தான் கொடுக்குறேன். அதிகமாக நம்பர் நான் கொடுக்குறதே கிடையாது, 3 நம்பர் தான் கொடுக்குறேன். சரிங்களா? அதுலேயும் குறிப்பாக இந்த போன 8 மணி ட்ராவுக்கும் 4ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் கொடுத்தோம் ஆல் போர்டில். அதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகிருந்துச்சுன்னா சூப்பராக வின்னிங் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அதே கொடுத்துருக்கோம், அதே மாதிரி கொடுத்துருக்கோம். சூப்பராக 3 நம்பர் தான் கொடுத்தோம், அதெல்லாம் வின்னிங் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதுதான் சொல்கிறேன். நான் எப்போயுமே என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு கம்மியாக நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 399 இருந்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி 799 இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா 399 வந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வராது, போஸ்ட் மட்டும் தான் வரும்.
799 வந்தீங்கன்னா நீங்கள் வீடியோ வரும், வீடியோவில் நீங்கள் தெளிவாக சொல்லிடுவோம் இந்த மாதிரி நம்பர்களை வரப்போகுது, இந்த மாதிரி அப்படின்னு தெளிவாக சொல்லுவோம். அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நான் தான் சொல்லலாம், நமக்கு வந்து சி போர்டை தான் நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து சி போர்டும் அதே மாதிரி ஆல் போர்டும் அழகாக செட் ஆகும். நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த காசுக்கு மேலே வர்த்தான வின்னிங் தான் நான் கொடுப்பேன், அதில் மாற்றமே இல்லை. அதுக்கான உழைப்பை போடுவேன், கண்டிப்பாக போட்டு தான் நான் உங்களுக்கு உள்ளத்துக்கு கொடுப்பேன் சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் என்னங்க நம்பர் வருது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து வரக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க. 5ஆம் நம்பர் வந்து நாளைக்கு ஏ போர்டில் வரணும்னு காமிக்குது. 8க்கு 5ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா. 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தேடு சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொரு நம்பர் எனக்கு ஒரு 4ஆம் நம்பர் வந்து பி போர்டில் ஏ போர்டில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4 நம்பர் வருதான்னு பார்த்துங்க. ஏன்னா இந்த போன ட்ராவில் 4 நம்பர் வரணும், வரல. ஆனால் அடுத்த ட்ராவில் கண்டிப்பாக 4 நம்பர் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 அல்லது 4 அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு ஏ போர்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. அதனால தான் அது 2 நம்பரும் கொடுக்குறேன். ஏங்க அப்படி கொடுக்குறேன்னா 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வரும், 8ஆம் நம்பருக்கு 4 நம்பர் வரும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா. அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா டியரை பொறுத்த வரைக்கும் நாம் எடுக்கிற நம்பர் வந்து பக்காவாக எடுக்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சும்மா வந்து மெனுவலாக கெஸ்ஸிங் மட்டுமே கிடையாது, நம்ம வந்து முழுக்க சிஸ்டம் வச்சு ஜென்ரேட் பண்ணுறதுனால நமக்கு கட்டாயமாக வரும். நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஒரு நம்பர் வருது அப்படின்னா அந்த நம்பருக்கு ஆல்டர்னேட் நம்பர் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கற்று வச்சுக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. நம்ம வந்து 24 ஹவர்ஸ் நமக்கு இதே வேலையாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன நம்பருக்கு எக்ஸாக்டாக எந்த நம்பர் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்டும் இருக்கும். அது போக ப்ளஸ் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கிறதுனால கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகும் சரிங்களா. அதனால தான் அதான் நம்ம திரும்ப சொல்கிறோம் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சரிங்களா. அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் பி போர்டில் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. 2 நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பி போர்டில் வந்து 7ஆம் நம்பர் வரணும், அப்படி இல்லைன்னா 9ஆம் நம்பர் வரணும். 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. மேபி இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம கொடுக்குறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம், அதில் மாற்றமே இல்லை. நான் உறுதியாக கொடுக்குறேன். ஏன்னா ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து அந்தளவுக்கு உழைப்பை போட்டு எடுத்துக்கிறேன், கண்டிப்பாக எனக்கு வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் உறுதியாக கொடுக்குறேன். தயக்கம்லாம் கிடையாது. எனக்கு இந்த நம்பர் வரப்போ நான் அடித்து சொல்லி கொடுப்பேன் காரணமாக தவிர, ஏன்னா அந்தளவுக்கு நம்ம உழைப்பை போட்டிருக்கோம். உழைப்பை போடுறவங்க மட்டும்தான் அடித்து சொல்ல முடியும். வருதோ வழி அடுத்த பிரச்சனை. ஆனால் அது வர வேண்டிய நம்பர் தான், அது மாற்றமே இல்லை சரிங்களா. உறுதியாக நான் கொடுப்பேன், வர வேண்டிய நம்பர் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம சொல்லி ஒவ்வொரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில சொல்லுவோம், அடுத்த ட்ராவல் அதே நம்பர் கண்டிப்பாக வந்து அக்யூரேட்டாக ஒன்று வைப்பாங்க. காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு கேஎல்ஐ விட டிஆர் நம்ம அதிகமாக ஸ்டடி பண்ணிக்கோங்கிறதா உண்மையான விஷயம். அதிகமாக சாஃப்ட்வேர் போட்டிருக்கோம், நிறைய வேலை பண்ணி வச்சுருக்கிறோம். டிஆர் எப்படி வின்னிங் எடுக்கணுங்கிறதுக்கு நிறைய ஒரு டெக்னிக் மெத்தட் எல்லாம் நம்ம நிறைய படித்து வச்சுருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து சார்ட்டை ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்போம், அடிக்கடி ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ 1ஆம் நம்பருக்கு என்ன மேட்ச் ஆகுது, 6ஆம் நம்பருக்கு என்ன மேட்ச் ஆகுது, இந்த மாதம் என்ன கொடுப்பான், இந்த மாதத்தில் என்ன மாதிரி நம்பர்கள் வரும், எல்லாத்தையுமே நம்ம அப் டு டேட் எல்லாமே நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. இந்த மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல முடியுது சரிங்களா. இல்லைன்னா நீங்கள் அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாதுங்க. டிஆர் ரொம்ப டஃப்பு, கேஎலை விட ரொம்ப டஃப்பு தான் சரிங்களா. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம தெளிவாக கற்று வச்சுக்கிறோம். என்ன மாதிரி நம்பர் ஆடுவாங்க, 8 மணிக்கு எப்படி ஆடுவாங்க, 6 மணிக்கு எப்படி ஆடுவாங்க, 1 மணிக்கு எப்படி ஆடுவாங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் வின்னிங் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது சரிங்களா. அதனால் தெரிஞ்சு வச்சுக்கிறேன், உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு தான் நான் கேட்குறேன். நீங்கள் வந்து இன்னும் எக்ஸாக்டாக நீங்கள் இவ்வளோ எனக்குலாம் டைம் இல்லைங்க, நான் டக்குன்னு ஒரு 2 நம்பர் தாங்க போடுவேன், போட்டு பேசாமல் வேலைக்கு போய்ட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் 799 ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக நான் அப்போக்கப்போ உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் போட்டே இருக்கலாம், டக்குன்னு வின்னிங் வாங்கிட்டே இருக்கலாம் சரிங்களா. நீங்கள் மாதத்துக்கு எனக்கு ரொம்ப வேண்டாங்க, மாதத்துக்கு ஒரு 30 வின்னிங் 40 வின்னிங் கொடுத்தா போதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சரிங்களா. கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன், உங்களுக்கு தெரியும் நல்லா. இப்போயே நான் உங்களுக்கு அப்போக்கப்போ டப்புன்னு தூக்கி கொடுக்குறேன். ஏ போர்டு 1ஆம் நம்பர் இபி இப்படி மாற்றி கொடுத்துட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு சஜஷன் பண்ணிகிட்டே இருப்பேன், இந்த மாதிரி வருங்க, இந்த மாதிரி போடுங்க, இந்த மாதிரி வருது அப்படின்னு கொடுத்துட்டே இருப்பேன். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஜாயின் பண்ணுறவங்க விருப்பம் இருக்கும், ஜாயின் பண்ணுவாங்க. 399 ஒன்று இருக்குது, 799 இருக்குது சரிங்களா. நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒருத்தான வின்னிங் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை சரிங்களா. நீங்கள் இது வரைக்கும் நம்ம போட்டு இருக்க 3 மாதம் 2 மாதமாச்சா, 2 மாதம் நம்ம ஜாயின் பண்ணவங்களுக்கு வின்னிங் கொடுத்துட்டே தான் இருக்கும், டக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும், கொடுக்காமலாம் இல்லை சரிங்களா. கொடுக்காம யாரும் வந்து ஜாயின் பண்ணவும் மாட்டாங்க சரிங்களா. அது மாதிரி தெரிஞ்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் 90 பேர் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணவங்கலாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக கொடுப்பேன், கொடுக்காமலாம் இருக்கவே மாட்டேன், சூப்பராக கொடுப்பேன். ஏன்னா டிஆரை பொறுத்த வரைக்கும் கேஎலை விடுங்க, டிஆரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை ஏற்படுத்தி வச்சுக்கிறோம், கம்ப்யூட்டர் போட்டு சாஃப்ட்வேர் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம், சூப்பராக கொடுப்போம் சரிங்களா. சரி ஓகே. அதே மாதிரி நாளைக்கு என்ன நம்பருங்க ஒன்று ஏ போர்டில் சி போர்டில் எனக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. மறுபடியும் 1ஆம் நம்பர் மறுபடியும் கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல, கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கொடுத்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நானும் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு 1ஆம் நம்பருக்கு எனக்கு அதுதான் கிடைக்கிது 1ஆம் நம்பரு. அதனால தான் போன ட்ராவலே நம்ம 1ஆம் நம்பர் வந்து நம்ம வேறு எங்கேயாச்சும் வரும்னு எதிர்பார்த்தோம். பி போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம், இல்லை ஏ போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சி போர்டில் திரும்ப கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு 6 மணி ஷோக்கு. பட் 1ஆம் நம்பர் வந்து எனக்கு திரும்ப திரும்ப எப்படி காமிச்சதுன்னா, எனக்கு 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டிலே தான் காமிச்சது தவிர சி போர்டில் காமிக்கவே இல்லை. ஆனால் 1ஆம் நம்பர் வந்துருச்சு. அதனால தான் சரி எப்படியாச்சும் இங்கே ஒரு இடத்துல வந்துடும்னு சொல்லி தான் ஆல் போர்டில் 1ஆம் நம்பர் வச்சு ஒரு அமுத்தணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு 1ஆம் நம்பர் திரும்ப காமிக்குது. பட் எனக்கு சி போர்ட்லேயே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. பார்ப்போம், இருந்துச்சுன்னா கூட ஒரு அருமையான மெத்தடில் நம்ம எடுத்துலாம். இல்லை அப்படின்னா 8ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நீங்கள் நாளைக்கு போகிறதா இருந்தால் சி போர்டு 1 அல்லது 8ங்க 2 நம்பர் போடலாம். அதே மாதிரி பி போர்டில் எனக்கு 2 நம்பருமே ரொம்பவுமே எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது 7, 9ங்கிற பி போர்டில் இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதாவது நீங்கள் 9, 7 அப்படிங்கிற நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள். பி போர்டு கணக்கு எனக்கு அது ரெண்டுமே ரொம்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு 3 நம்பர்லேயே வின்னிங் வரும்னு தான் எனக்கு தெரியுது. 7, 9, 1 இந்த 3 நம்பரே உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இந்த 3 நம்பருக்குள்ளே ஏதாவது இருக்குது. இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி 3 நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தானே வச்சான் இருக்குன்னு இறுக்கி விட்ருங்க. சரிங்களா? வருதான்னு பார்த்துங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா இறுக்கிடுங்க. நான் நச்சுன்னு இறுக்கிடுங்க. சரி, அப்போ நாளைக்கு ஆல் போர்டு நாங்கள் அதை தான் கொடுக்க போகிறேன். 7, 9, 1 சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஆக்சுவலாக வந்து ஒரு 5ஆம் நம்பர் வரணும். இதுக்குள்ளே தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். இது எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. கண்டிப்பாக இதில் 3 டிஜிட்டும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வந்து 2 டிஜிட்டாவது கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.